ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாட்டுப்பொங்கல். பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள், பணம் பல மடங்கு பெருகும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். மாடு வைத்திருக்கும் அனைவருமே மாட்டு பொங்கல் வைப்பாங்க. மாடுகளை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு நல்லா பொட்டு வச்சு அதற்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு பொங்கல் வச்சு அதை கொடுத்து அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் பசுமாட்டிற்கு கொடுப்பாங்க. இது மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான். மாடு இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம நிறைய பேர் நகரத்தில் இருக்கிறோம். மாடுகள் நம்ம பார்ப்பதே அரிதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ உங்க வீட்டிற்கு அருகில் வேற யாராவது மாடுகள் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இன்னைக்கு கொடுத்துருங்க. இல்லைங்க எங்க வீட்டிற்கு அருகில மாடுகள்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க, கோவில்களில் சிவ ஆலயங்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் மாடுகள் வச்சிருப்பாங்க. பூஜை செய்வதற்காக வச்சிருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் கொடுக்கணும். அதுதான் விசேஷம். அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது. சரிங்க. இப்போ இந்த மாட்டிற்கு என்ன பொருள் கொடுக்கணும், கொடுத்தா என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த மாட்டிற்கு பார்த்தீங்கன்னா, நாம பச்சரிசி ஊற வச்சிருங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட அது நல்லா ஊறிடும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இது கலந்து உங்கள் கையால் பசுமாட்டிற்கு கொடுங்க. ரொம்ப நல்லது. பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி வெல்லத்தையும் நாம் கலந்து அதனுடன் கொடுக்கும்போது இந்த வெல்லம் சந்திர பகவானுக்கு உரியது. அப்போ நம்மளுக்கு இந்த இனிப்பும் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த பொருட்களை நாம் பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது பூஜை பண்ணின பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாட்டில் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்க எப்ப வேணாலும் இன்று இரவு 10 மணி வரைக்குமே நீங்க கொடுக்கலாம். தாராளமா இன்னைக்கு முழுவதுமே நீங்க கொடுக்கலாம். அதனால நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது பச்சரிசி. ஏற்கனவே நாம பச்சரிசி நம்மளுடைய வீட்டுல நேத்தே வாங்கி வச்சிருப்போம். அதுல ஒரு கைப்பிடியாவது நீங்க ஊற வைங்க. நிறைய கொடுக்கணும், 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு கைப்பிடி கூட நீங்க ஊற வச்சு ஒரு துண்டு வெள்ளத்தை கலந்து கூட நீங்க உங்க கையால பசுமாட்டுக்கு கொடுங்க. ரொம்ப விசேஷமானது. இன்றைய தினம் மாடு வைத்திருப்பவர்கள் மட்டும் இல்லைங்க, மாடினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏராளம். எத்தனை பேரோட எத்தனை குழந்தைங்களோட பசிகளை தீர்க்குது இந்த மாடு. அதனால இன்னைக்கு முடிந்த வரைக்கும் இந்த ஒரு பொருளை கொடுங்க. எங்களுக்கு அவ்வளவுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க 2 வாழைப்பழமாவது நீங்க கொடுக்கணும் பசுமாட்டிற்கு. இன்றைய தினம் உங்க கையால நீங்க பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது நிஜமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே ஏராளம். மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலை நீங்கும், நம்மளுக்கு பணமும் செல்வமும் பல மடங்கு பெருகும். இதனால இவ்வளவு அற்புதமான ஒரு விசேஷமான நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பொருளால நம்மளுக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்குது தெரியுங்களா? அதனால மறக்காம இன்றைய நாள் நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நாங்க வீட்டில் இல்லை வெளியில இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா கூட அந்த இடத்துகள்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துகள்ல பசுமாடுகள் இருக்குது அப்படின்னா 2 வாழைப்பழமாவது வாங்கி நீங்க உங்க கையால பசுமாட்டிற்கு கொடுங்க. பச்சரிசியும் வெல்லம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முடியாத பட்சத்தில் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், எங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க 2 வாழைப்பழமாவது வாங்கி, கடைகளில் இருக்கும் நம்மளுக்கு வாழைப்பழம், அதை வாங்கி நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுங்க. ரொம்ப விசேஷமானது. இதை யாரெல்லாம் செய்யலாம்னா எல்லோருமே செய்யலாம். ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா செய்ய வேண்டாம்.
ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். அந்த டைமில் நாம் போய் அந்த மகாலட்சுமி தாயை சொரூபமாகவே நம்ம பார்க்கக்கூடிய இந்த பசுமாட்டை வந்து தொட வேண்டாம். அதனால் வேறு யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் அதை அந்த பச்சரிசியும் வெல்லமும் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அப்பொழுது நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரின் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து எங்கள் வீட்டில் தரித்திர நிலை நீங்கி செல்வ நிலை மேலோங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு முன்பக்கமும் தொட்டு கும்பிட்டுட்டு கண்டிப்பாக வால் பக்கமும் நம்ம கும்பிடணும். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த மாடு முட்டிரும் அப்படின்னு இருந்தால் உரிமையாளர்களை பக்கத்திலே நிற்க சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்கள் போயிட்டு கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதற்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நிஜமாக அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னா கோ பூஜை பண்ணலாம். ரொம்ப விசேஷம். கோவில்கள்லாம் மாடுகள் இருக்கும், அங்கே போய் நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்டீங்க நாங்கள் கோ பூஜை பண்ணணும்னா அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது அப்படின்னா கோ பூஜைகள் செய்யலாம். உங்கள் வீட்டில் நம்மளுக்கு கோமாதாவினுடைய விக்கிரகமெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. அபிஷேகம் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பச்சரிசி இருக்குது அப்படின்னா அதை ஊற வச்சு வெல்லமும் கலந்து அதை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் பணத்திற்கும் செல்வத்திற்கும் பஞ்சமே இருக்காது. நம்ம வீடுகளில் வறுமை அப்படிங்கிற வார்த்தைகளே இருக்காது. அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இந்த பசுமாட்டின் வழிபாடு நம்மளுக்கு கோபூஜையெல்லாம் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குதுன்னா கண்டிப்பாக தவற விடாதீங்க. இன்னைக்கு செய்ய முடியலை, நாங்கள் வெளியில் போயிட்டோம், இதற்கப்புறம் என்னைக்காவது நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு செய்வது சிறப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டில் கோமாதா சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலையை நல்லா அபிஷேகம் ஏதாவது ஒரு 3 பொருள் இல்லைன்னா 5 பொருள் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த நீங்கள் மாட்டிற்கு கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த நெய்வேத்தியத்தை உங்களுடைய கோமாதாவிற்கு வச்சுட்டு அதற்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி எடுத்து கொண்டு போய் பசுமாட்டிற்கு கொடுத்துருங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப எளிமையும் கூட. ஒரு வெல்லம் எவ்வளவு வருங்க, 20 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும். ரொம்பவுமே எளிமையானது. நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக 30 முக்கோடி தேவர்களினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.